Dear students, today topic is Green's theorem in a plane. ஒரு mathematician Green's அவர் என்ன theorem சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு plane வந்து 2 dimensional இருக்கக்கூடிய xy axisல இந்த theorem வந்து சொல்லியிருக்காங்க. If mxy and nxy are continuous functions with the continuous partial derivatives in a region or எந்த plane xy planeல m n வந்து continuous partial derivatives வந்து இருக்கணும். And on it boundary C which is a simple closed curve. அந்த region வந்து எது வந்து bounded பண்ணிருக்கோம், Cங்கிற ஒரு simple closed curve வந்து bounded பண்ணிருக்கணும். அப்படி இருக்கும்போது integral of C m dx plus n dy equal double integral of dou n by dou x minus dou m by dou y dx into dy. இந்த integral value வந்து ஈக்குவலா இருக்குன்றது Green's வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறார். இது வந்து 8 மார்க் ப்ராப்ளமா வரும். Verify Green's theorem in a plane for the integral C 3x square minus 8y square dx plus 4y minus 6xy dy where C is the boundary of the region bounded by the parabolas y square equal x and x square equal y. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் போன செமஸ்டரில் மல்டிபிள் இன்டெகிரல்ஸ் இதே மாதிரி 2 பேரபோலா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகக்கூடிய ப்ராப்ளத்தை சேஞ்ச் ஆஃப் ஆஃப் இன்டெகிரேஷனில் ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். இப்போ வெரிஃபை கிரீன்ஸ் தியரம் இன் எ பிளேன் ஃபார் C 3x square minus 8y square dx plus 4y minus 6xy into dy. இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிரீன்ஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் டு எவாலுவேட் நான் இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து எவாலுவேஷன் பண்ண போகிறேன். இது வந்து n, இது வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இது வந்து m, சாரி இது வந்து m, இது வந்து n. m உடைய வேல்யூ 3x square minus 8y square, n உடைய வேல்யூ 4y minus 6xy. இந்த m y பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus 16y ன்னு கிடைக்கும். இந்த n x பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 6y ன்னு வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது dou n by dou x minus dou m by dou y minus 6y minus of dou m by dou n உடையது minus 16y minus 6y plus 16y ஆன்சர் வந்து என்ன வரும் 10y வந்து கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு பேரபோலாவும் இன்டர்செக்ஷன் ஆகக்கூடிய டயக்ராம் இது எப்படி எடுத்துருக்கிறேன்னா இப்படி ஹரிசாண்டலாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஹரிசாண்டல், அதே மாதிரி நீங்கள் வெர்டிகலாக கட் பண்ணிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும், அது உங்களுடைய இருக்கும். இதை நான் ஹரிசாண்டலாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது பாட்டமில் எந்த கர்வ் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் ஓப்பனாக இருக்கக்கூடிய பேரபோலா அதனுடைய ஈக்குவேஷன் வந்து என்ன y ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் இருக்கக்கூடிய பேரபோலா ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ். இப்போ அடுத்தது இந்த பேரபோலா இது வந்து x ஸ்கொயர் ஈக்குவல் y அப்வர்ட் பேரபோலா. இந்த லைன் டிரா பண்ணும்போது எது லோயர் லிமிட்டா இருக்குன்னா y ஸ்கொயர் எக்ஸ்ங்கிறது வந்து லோயர் லிமிட், இது வந்து x ஸ்கொயர் yங்கிறது வந்து அப்பர் லிமிட். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்புறம் அப்போ லிமிட் எழுதும்போது மல்டிபிள் இன்டெகிரல்ஸ் என்ன பண்ணும், இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்து எழுதணும். ரெண்டாவது இருக்கக்கூடிய லிமிட் வந்து எதில் எழுதணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல வந்து எழுதணும். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் xyல இப்படி வந்து எழுதுறது. இப்போ இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் x ஈக்குவல் லோயர் லிமிட்டா இந்த பேரபோலா ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் இருக்கக்கூடிய பேரபோலா x ஈக்குவல் y ஸ்கொயர்னா டைரக்டா இதை எழுதிடலாம். இப்போ அடுத்தது இது x ஸ்கொயர் ஈக்குவல் y, அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் xல எழுதணும். x ஈக்குவல் ரூட் ஆஃப் y, பாசிட்டிவ் வேல்யூ x ஈக்குவல் ரூட் ஆஃப் y வந்து இது வந்து அப்பர் லிமிட் 10y. இதனுடைய வேல்யூ போன டைம் கண்டுபிடிச்சிருக்கோம் 10y dx into dy. சரி, இப்போ அடுத்தது y னுடைய வேல்யூ வந்து அது வந்து கான்ஸ்டன்ட் லிமிட்டா இருக்கணும். இது வந்து x னுடைய வேல்யூ, இது வந்து y னுடைய y ஈக்குவல் 0ல இருந்து எங்க முடியுது, இது ரெண்டு பேரபோலும் எங்க இன்டர்செக்ஷன் ஆகும் 1,1. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். y ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸும் x ஸ்கொயர் ஈக்குவல் y எங்க இன்டர்செக்ஷன் ஆகும் 1,1ங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ஷன் ஆகும். y னுடைய வேல்யூ 0ல ஸ்டார்ட் ஆகிட்டு எங்க முடியுது, y னுடைய வேல்யூ 1ல வந்து முடியுது. அதனால y ஈக்குவல் 0 y ஈக்குவல் 1.
இப்போ இதில் என்ன பண்ண, இது வந்து ரெண்டும் கான்ஸ்டன்ட் லிமிட், ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளத்தெல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்டோக்ஸ் தியரம், அடுத்தது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், அதில் இந்த லிமிட் வந்து கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருந்திருக்கும். கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து இன்டெக்ரல் பண்ணலாம். இது ஒன்று தான் கான்ஸ்டன்ட் லிமிட், ஒன்று வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ எதை பொறுத்து முதல்ல இன்டெக்ரல் பண்ணணும்னா எக்ஸை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணணும். இது வந்து 10 வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடணும். 10 கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துறீங்க. டிஎக்ஸ் இன்டெக்ரல் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் அப்பர் லிமிட் எக்ஸ் ஈக்குவல் ரூட் பை, லோயர் லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர். அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒய் அப்படியே எழுதியிருக்கிறேன், ரூட் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய். இதை வந்து எப்படி எழுதலாம், ஒய் டு த பவர் 1/2 எழுதலாமா? இது வந்து எப்படி எழுதலாம், ஒய் டு த பவர் 1/2 ரூட் ஒய்யை ஒய் டு த பவர் 1/2 எழுதலாம். ஒய்யா கூட பெருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யா கூட இதை பெருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்து எப்படி எழுதணும், y to the power 3/2. இந்த y வந்து y ஸ்கொயர் கூட பெருக்கும்போது y கியூப்னு வந்து எழுதணும். y to the power 3/2 minus y cube into dy. சரி, அப்போ y to the power 5/2 இது வந்து எப்படி எழுதணும், y to the power 5/2, y power 3/2 எப்படி எழுதணும், y to the power 5/2 divided by 5/2. இது என்ன ஃபார்முலா, இன்டெக்ரல் ஆஃப் x power n into dx equal x to the power n plus 1 divided by n plus 1. அப்போ y to the power 3/2 அப்புறம் plus 1 ஆட் பண்ணீங்கன்னா y power 5/2 divided by 5/2. y cube வந்து இன்டெக்ரல் பண்ணும்போது y to the power 4 divided by 4 வந்து எழுதணும். இப்போ லிமிட்டை வந்து இது வந்து லிமிட் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா, y இருக்க வேண்டிய இடத்துல 1, அதனால 1ன்ற ஆன்சர் தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1ங்கிற ஆன்சர் தான் வரும். ஆனால் இந்த 2/2 மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறுமா, நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் ஆகும். 2 வந்து மேலே போகும், 5 வந்து 2/5 into 1. இது எதுவும் சேஞ்ச் இல்லை, அப்படியே தான் இருக்கும். அதனால 1/4. இப்போ அடுத்தது இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும், கிராஸ் மல்டிஃபிகேஷன். 4 இங்கே பெருக்கணும், 5 இங்கே கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். 2 8, 5 5 20. அப்போ 8 - 5 divided by 20. இது மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம், ஒரு 0க்கு ஒரு 0 தூக்கிடலாம், 3/2. இது வந்து எதனுடைய வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ. இது சிமிலர் டு த ஸ்டோக்ஸ் தியரத்தினுடைய ப்ராப்ளம், பிளேன்ல வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி தான். இப்போ 2 பெரபோலா இருக்கு, இதுல 2 பாத் இருக்கு. என்ன 2 பாத் இருக்கு, இங்க எது வழியா போகணும், OA வழியா அப்படி போயிட்டு அப்புறம் AO வழியா திரும்பி வரணும். போகும்போது OA வழியா போகணும், அப்புறம் திரும்பி வரும்போது AO வழியா திரும்பி ரிட்டர்ன் வரணும். mdx plus ndy, m உடைய வேல்யூ வந்து 3x square minus 8y square into dx, 4y minus 6xy along OA. சரி, இந்த பாத்தினுடைய இப்போ நீங்கள் இப்படி போகிறீங்க இல்லையா, அலாங் OA, அந்த பாத் வந்து என்ன பாத்து, அலாங் OAங்கிற பாத் வந்து என்ன பாத்து, இது என்ன பெரபோலா, மேல் நோக்கி இருக்கக்கூடிய அப்வர்ட் பெரபோலா. அதோட ஈக்குவேஷன் வந்து என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் அல்லது ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர், எப்படி எழுதினாலும் ஒன்று தான். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x into dx கண்டிப்பாக எழுதணும், இதை மறக்கக்கூடாது, 2x into dx. இப்போ என்ன செய்யறேன்னா கம்ப்ளீட்டாக இப்போ 2 வேரியபிள் இருக்கா, y xன்னு 2 வேரியபிள் வந்து இருக்கு. y இன் டர்ம்ஸ் ஆஃப் xல எழுதுவோம், அப்போ எல்லாமே என்ன ஒரே வேரியபிள் வந்து மாறிடும். ஒரே வேரியபிள்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் xல வந்து மாறும். அது எப்படி சார் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல மாறும் அப்படின்னு கேட்டேன். இப்போ இது வந்து 3x ஸ்கொயர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒய்னு இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணும், ஒய்யை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், 8x power 4னு வந்து சேஞ்ச் ஆகும்.
அடுத்தது dx plus y இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேலை செய்யுது y equal x square சப்ஸ்டிட்யூஷன் பண்ணலாம் 4x square minus 6 dot x into y இருக்க வேண்டிய இடத்துல x square dy இருக்க வேண்டிய இடத்துல என்ன எழுதலாம் 2x into dx னு வந்து எழுதலாம் புரியுதா இப்போ அடுத்தது இது மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய வர்க் தான் இருக்கு 3x square minus 8x power 4 இந்த 2x உள்ள பெருக்குனா 8x cube 2x உள்ள பெருக்கும்போது என்ன minus 12 x power 4 into dx minus 8x power 4 minus 12x power 4 add பண்ணும்போது minus 20x power 4 3x square minus 20x power 4 plus 8x cube into dx இப்போ லிமிட் வந்து x உடைய லிமிட் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகும் இது வந்து x உடைய 0,0 0,1 x உடைய லிமிட் 0 ல இருந்து 1 வரைக்கும் ஏன்னா இப்படி போகும்போது 0 ல ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 ல வந்து இங்க முடியும் அதனால 0 to 1 வந்து எழுதிருக்கோம் இதுக்கு அப்புறமா இந்த இன்டகிரேஷன் பார்ட் is 3 x square இன்டகிரல் பண்ணா x cube by 3 minus 20 x power 4 இன்டகிரல் பண்ணா x power 5 by 5 plus 8 x cube இன்டகிரல் பண்ணா x power 4 divided by 4 upper limit 1 lower limit 0 டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கனா நீங்க 1 1 1 ஒரு lower limit எல்லாமே 0 அப்போ 1 1 வரும்போது 3 க்கு 3 கேன்சல் ஆகும் அது வந்து 1 5 20 5 ஆல டிவைட் பண்ணீங்கனா -4 ஏனா ஃப்ரண்ட்ல வந்து மைனஸ் இருக்கு இப்போ அடுத்தது 8 4 ஆல டிவைட் பண்ணீங்கனா 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது -1 இது எதனுடைய வேல்யூ OAங்கற பாத்னுடைய வேல்யூ இப்போ அடுத்தது இந்த இடத்துல இருந்து வரணும் AO அப்படினா நீங்க எங்க இருந்து வருவீங்க 1 ல இருந்து வரணும் நீங்க x ல வந்தீங்கனாலும் 1 to 0 தான் y ல வந்தாலும் அதே 1 to 0 தான் m dx plus n dy along AO x equal y square இதை differentiate பண்ணோம்னா dx equal 2y into dy m dx plus n dy x இருக்க வேண்டிய இடத்துல y square சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x இருக்க வேண்டிய இடத்துல y square சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஸ்கொயர் பண்ணும்போது y to the power 4 கிடைக்கும் -8y square dx உடைய வேல்யூ 2y into dy போன டைம் என்ன பண்ணேன்னா எல்லாமே in terms of x ல மாத்தணும் இந்த டைம் வந்து எல்லாமே in terms of y ல வந்து மாத்தணும் இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு ஏன்னா x equal y square dx னா dx equal 2y into dy இப்போ இதெல்லாம் இந்த 2y எடுத்து 3 அப்புறம் பெருக்குனீங்கன்னா 6 y to the power 5 இது 16 y cube வந்து கிடைக்கும் (4y minus 6y cube into dy) 6y to the power 5 minus 22y cube plus 4y லிமிட் வந்து எதுல இருந்து எது வரைக்கும் வேரி ஆகும் 1 ல இருந்து 0 வரைக்கும் வேரி ஆகும் 6y to the power 5 minus 22y cube plus 4y y to the power 5 இன்டகிரல் பண்ணீங்கன்னா y power 6 by 6 y cube இன்டகிரல் பண்ணா y to the power 4 by 4 y இன்டகிரல் பண்ணா y square by 2 அப்பர் லிமிட் எல்லாமே 0 ஆ மாறும் மைனஸ் லோயர் லிமிட் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1 வரும் இங்கேயும் 1 வரும் 6 6 ஆல டிவைட் பண்ணா 1 22 4 ஆல டிவைட் பண்ணா -11/2 4 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 2 அப்ப இது ஃபைனலா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 5/2ங்கற ஆன்சர் வந்து கிடைக்கும் இந்த ரெண்டு பாத்னுடைய கூடுதல் -1 + 5/2 = 3/2 ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்டகிரலினுடைய வேல்யூ முதல் இன்டர்வல் வேல்யூ -1 ரெண்டாவது இன்டர்வல் வேல்யூ 5/2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3/2 from 1 and 2 இதுவும் அதே 3/2 தான் இதுவும் அதே 3/2 தான் Green's theorem verified இதே மாடல் உங்களுக்கு பிராக்டிஸ் ப்ராப்ளம் தந்திருக்கிறேன் நீங்க ஸ்டோக்ஸ் தியரம் படிச்சிருந்தீங்கன்னா இதே கணக்கு வந்து ஸ்டோக்ஸ் தியரத்திலேயே வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் ப்ராப்ளத்தில் அதை மென்ஷனும் பண்ணியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறத m ன்னு எடுத்துக்கணும் ரெண்டாவது இருக்கிறத n என்னன்னா வந்து -2xy ன்னு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க இதே ப்ராப்ளத்தை வந்து நீங்க ஸ்டோக்ஸ் தியரத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன்சர் வந்து -4ab² m வந்து x² + y² n வந்து -2xy mங்கிறது ஒண்ணும் இல்ல
I வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட் தான் வந்து mன்னு எடுத்துக்கணும். J வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து என்னன்னு எடுத்துக்கணும், -2xy. அது வந்து என்னன்னு எடுத்துக்கணும். எல்லா ப்ராப்ளத்துக்குமே இது வந்து காமன். ஒரு சில சமயம் கொஸ்டின் பேப்பரில் f வெக்டார் x² + y² dxன்னு இருக்கும், -2xy dyன்னு இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணணும், I வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட்டை mனும் J வெக்டாருடைய கோஎஃபிஷியன்ட்டை n அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். அடுத்து இதுக்கான டயக்ராம், இது ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோக்ஸ் தியரம் ப்ராப்ளம் இன் பிளேனில் படிச்சிருக்கீங்க, அதே டயக்ராம் தாங்க ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் இப்போ இதில் 4 பார்த்து, அதில் 2 பெரபுலர் வச்சு 2 பார்த்து, அதில் 4 பார்த்து. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஏவிலேருந்து பி வரைக்கும் போகணும், அப்புறம் பியிலேருந்து சி வரைக்கும் போகணும், சியிலேருந்து பிக்கு வரணும், டியிலேருந்து ஏவுக்கு வரணும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். A to B, B to C, C to D, D to A. A to B னுடைய பாத் வந்து y = 0. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dy = 0, dy டைமே போயிடும். அடுத்தது B to C, B to C னா வந்து என்ன ஆகும், x = a, டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா dx = 0, dx டைம் போயிடும். இது y to B, டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது dy = 0, dy டைம் போயிடும். t to a, x = -a, டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது dx = 0. நீங்கள் என்ன பண்ணணும், dxலாம் தனியாக எடுத்து ஒரு இன்டெக்ரல், dyலாம் தனியாக எடுத்து இன்டெக்ரல், அப்புறம் இன்டெக்ரலை காமனாக வெளியே எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆன்சர் உங்களுக்கு குயிக்காக கிடைச்சிடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். Thank you so much for your listening.